ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் செய்கிறது மாதிரியான மணத்தக்காளி வத்தல் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 வீக் வரையும் நம்ம வச்சுக்கலாம், கெட்டு போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு வானலில் இங்கே 100 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் புளிக்குழம்பு வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 5 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை நம்ம வறுத்து போடும்போது நல்ல குழம்பு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். பூண்டு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் தனியாக பூண்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு 50 ml அளவு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 20 செகண்ட் வறுத்தாலே போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெண்டைக்காவை கூட கட் பண்ணி எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன புளிக்குழம்பு செய்கிறீங்களோ அந்த காய் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வத்தலை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் தனியாக எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வத்தலை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை ரெண்டையுமே நம்ம குழம்புல கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 3 வரமிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் தாளிச்சுக்கோங்க. அதோட ஒரு 5 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்க தோல் உரித்து அதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் வந்து புளிக்குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வர்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, நல்லா பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், நல்லா ஸ்லைஸாக. அதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். நீங்கள் என்ன குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தேவையான அளவு ஊற்றி கரைச்சிருக்கேன். நீங்கள் திக்காக கூட கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு தண்ணி எனக்கு போதுன்றனால தண்ணி இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே போதுமானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காவை ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குழம்பு அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காவை வந்து சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அதை மிக்சர் ஜாரில் கழுவி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழம்பு வந்து இன்றைக்கி நல்லா திக்காக வைக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 கிளாஸ் கிட்ட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லா குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காகி வரும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுருந்த வத்தல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இதோட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்றனால. நல்லா ஃபைனாக நறுக்குனா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்தது ஒரு 2 4 நிமிஷமாவது குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வத்தல் எல்லாமே சேர்த்தது குழம்பு வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 4 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 வீக் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலேயே வச்சுருந்தாலும் சூடு பண்ணும்போது நமக்கு சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.